இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா பஞ்சாபி தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னே சொல்லலாம். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 5 தக்காளி பெரிய சைஸை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்தி வச்சு இது ரெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணாலே போதும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வைக்க போகிறோம். ஸோ அது வேகிற கேப்பில் ஆனியனை கட் பண்ணிக்கலாம். நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கோம், அதை கோடு வாக்கில் கட் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் வந்துடுச்சா, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கட் பண்ண வெங்காயத்தை ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அதை நல்லா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆற வச்சுட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை பொடியாக வந்து பார்த்திங்கன்னா அரைச்சிக்கோங்க. ஸோ ஃப்ரை பண்ண ஆனியனை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு ஆற வச்சுருந்து தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த டைமில் இந்த டிஷ்க்கு தேவையான மசாலாஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துலாம். தனியாத்தூள், அப்புறம் சிக்கன் குழம்பு மசாலா, மல்லித்தூள், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையும் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு பேனில் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்னைக்கு இந்த டிஷ் செய்கிறதுக்கு 750 கிராம்ஸ் அளவில் சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நான் முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா 5 வகையான மசாலா, ஸோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைம்லேயே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயம் வச்சிருந்தோம்ல ஃப்ரை பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிடுவேங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டைமில் கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி யாரும் ஆட் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம சுடு தண்ணி ஊற்றுறோம். சுடு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மூடியை போட்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் கொத்தமல்லி அப்புறம் கசூரி மெத்தி மேலாப்பில் அப்படியே தூவி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. பஞ்சாபி தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சப்பாத்தியோ தோசையோ வச்சு சைட் டிஷ் மாதிரி இதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சக்கத்தாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் செஞ்சுருக்காங்க. அதில் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிச்சுட்டு அந்த கிரேவியில் ஒரு டிப் அடித்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டு. சும்மா காரசாரமான ஒரு கிரேவி டக்கராக இருக்குது. உங்கள் வீட்டில் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், ரைஸுன்னு சொல்லிட்டு எது பண்ணாலும் இந்த ஒரு கிரேவி பண்ணி பாருங்கள், டக்கராக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் லெக் பீஸில் ஒரு பைட்டு வச்சோம் பாருங்கள், பிளாஸ்டி. ஏன்னா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக குக் ஆகிருந்துச்சிங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இந்த பஞ்சாபி தாபா ஸ்டைல் சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டைமில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களோட நேம் சொல்லியிருந்தாங்க, சஜீவ் கார்த்திக் ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.